சுபகுடைய தொழுகை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிக பெரும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழுகை இருக்கும் என்றால் சுப்ஹானல்லாஹ், அது ஃபஜ்ருடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த மனிதன் உள்ளத்துல நிரப்பமான ஈமான் இருக்கிறதோ அந்த மனிதனால் மாத்திரம் தான் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்ற முடியும். முஸ்லிம் வேற, முனாஃபிக் வேற. இருவருக்கு மத்தியில் பாகுபடுத்தக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது துஹர் அல்ல, அஸ்ர் அல்ல, அது இஷா அல்ல. சுப்ஹானல்லாஹ், அது தான் ஃபஜ்ருடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவங்க சுபஹுடைய தொழுகையை நிலைநாட்டிட்டு சலாம் கொடுத்தாங்க. சலாம் கொடுத்த அடுத்த கணம் நஸாயில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், உபை ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, நபி அவர்கள் அக்பல அலைனா பிவஜ்ஹி, நபி அவங்க அப்படியே எங்கட பக்கம் முன்னோக்கி கேட்டாங்க, சஹாபாக்களே, இந்த மனிதன் இன்றைக்கு சுபஹுடைய தொழுகைக்கு வரல, இவர் எங்க? அஷஹித ஃபுலான் அஸ்ஸலாஹ், இவன் சுபஹுடைய தொழுகைக்கு வரலையா? யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரியாது, அவர் சுபஹுடைய தொழுகைக்கு வரல. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடியும் தன்னுடைய கைய இரண்டாவது விரல்ல பொத்தி கேட்டாங்க, இவர் எங்க? யா ரசூலல்லாஹ், இந்த மனிதனும் சுபஹுடைய தொழுகைக்கு வரல. மூன்றாவது ரசூலுல்லாஹ் அவங்க மூன்றாவது விரலையும் பொத்தி கேட்டாங்க, ஹத்தா அத்த ஸலாஸா, இவர் எங்க? யா ரசூலல்லாஹ், இந்த மூன்று பேரும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்புக்குரியவர்களே, எந்த மனிதனுடைய கல்புல நிஃபாக்தனம் இருக்குதோ, எந்த மனிதனுடைய உள்ளத்துல முனாஃபிக்தனம் இருக்கிறதோ, அந்த மனிதனுக்கு சுபஹுடைய தொழுகைக்கு வர முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் சுபஹுடைய தொழுகையுடைய பொறுமதி அவன் புரிவான் என்றால், வலவ் ஹபுவன் அல ருகபி, அவன் வீட்டில் இருந்த வண்ணமாக தன்னுடைய முழங்கால்களால் தவண்டாவது அவன் மஸ்ஜிதுக்கு சமூகம் தருவான். அவ்வளவு சிறப்பம்சம் இருக்கிறது சலாத்துல் ஃபஜ்ர்ல. சுப்ஹானல்லாஹ்.